அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஆலயங்களில் மூலவர் சந்நிதியை தரிசித்துவிட்டு வலமிருந்து இடமாக வரும்போது ஒரு இடத்தில் அபிஷேக நீர் வழிந்து கொண்டிருக்கும். அதற்கு கோமுகி தீர்த்தம் என்ற பெயர். அபிஷேகம் நடந்ததும் இறைவனின் திருமேனியை தழுவிக்கொண்டு வழிந்தோடும் புனித நீர் கோமுகி தீர்த்தம் வழியாக வெளியேறும். இந்த நீர் 90 நாட்கள் கெடாது என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த நீரை நாம் சில தருணங்களில் வலது கையை ஒருங்கிணைத்து பிடித்து தலையில் தெளித்து கொண்டிருப்போம், அல்லது அருந்துவது போல் பாவனை செய்துவிட்டு தலையில் தடவிக்கொண்டிருப்போம். இந்த கோமுகி தீர்த்தம் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகாரம் என்பது நம்மில் பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நம்ம இந்த பதிவில் இந்த கோமுகி தீர்த்தத்தை எப்போது எப்படி அருந்தினால் நம் பிரச்சனைகள் தீரும் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரணி மற்றும் மக நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் அபிஷேகம் செய்து வரும் கோமுகி தீர்த்த நீரை அருந்தி வந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திர தினத்தன்று இந்த கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் பேய் பிசாசு பயம் அகலும். அஸ்வினி நட்சத்திர தினத்தன்று இந்த கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் கண் தொடர்பான கோளாறுகள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் உறக்கத்தின் போது புலம்புபவர்கள், உளறுபவர்கள், கனா கண்டு அழுபவர்கள் ஆகியோர்களும் இந்த அஸ்வினி நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் தம்பதிகள் இருவரும் தனித்தனியாக கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் இருவருக்கும் இடையே உள்ள மனப்பிணக்குகள் தீர்ந்து ஒன்றிணைவார்கள். குழந்தை பேரில்லாமல் ரோகிணி நட்சத்திர தினத்தன்று அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த புனித நீர் கோமுகி தீர்த்தம் வழியாக வரும்பொழுது அதனை பிடித்து அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிட்டும். சிலர் தங்களது இறுதி கால கட்டத்தின் போது படுக்கையில் இருந்தபடி மனம் வருந்துவார்கள். இவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திர நாளன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்த வைத்தால் அல்லது அருந்தினால் அவர்களது பாவம் தொலையும், நற்கதி அடைவார்கள். சிலர் தாங்கள் வாழும் காலத்தில் செய்த பாவங்களை தொலைப்பதற்காக பசுக்களுக்கு அகத்திக்கீரை, புண்ணாக்கு உள்ளிட்ட அதற்குண்டான உணவுப் பொருட்களை வாங்கித் தருவர். இதனால் பசுக்கள் பாதிக்கப்படும். இத்தகைய பாதிப்பினை எதிர்கொள்ளும் பசுக்களுக்கு அதனை வளர்ப்பவர்கள் அல்லது ஆதரிப்பவர்கள் பூச நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை பிடித்து அதனை பசுவை அருந்த வைத்தால் பசு மீண்டும் ஆரோக்கியமாக உலாவரும். வியாபாரிகள் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை பிடித்து அதனை தங்களுடைய வியாபார பொருட்கள் மீது தெளித்தால் லாபம் அதிகரிக்கும். வைத்தியர்களும் சத்திர சிகிச்சை நிபுணர்களும் பூர நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் அவர்களின் தொழில் சிறக்கும். பல்வேறு தடைகளுக்கு பிறகு திருமண நிச்சயம் நடைபெற்று அதன் பிறகு சில விவரிக்க இயலாத காரணங்களால் திருமணம் கைகூடாமல் நின்றுவிடும். வேறு சிலருக்கு சொல்ல முடியாத காரணங்களினால் திருமணத்தடை தொடர்ந்து கொண்டிருக்கும். இவர்கள் அனுஷ நட்சத்திரத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தத் தொடங்கினால் அதனை தொடர்ந்து மேற்கொண்டால் திருமணத்தடை அகன்று மணமேடையில் மணமுடித்து மன வாழ்க்கையில் உற்சாகமாக ஈடுபடலாம். இயல்பாக படிக்கும் மாணாக்கர்கள் தேர்வு காலங்களில் தேர்வு எழுதும்போது மட்டும் அவர்களுக்கு இனம் புரியாத மனபயம் உண்டாகும். இதனால் தேர்வினை எழுதவே தயங்குவர். இவர்கள் கேட்டை நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். சித்தி அடைவதற்காக கேட்டை நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட சிறப்பான பேறுகளை பெற்று சித்தி எய்துவர். வீடுகளில் உணவு பஞ்சம் என்பது எப்போதும் ஏற்படக்கூடாது என்று எண்ணுபவர்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள கோமுகி தீர்த்தத்தை திருவோண நட்சத்திரத்தன்று பிடித்து அருந்தினால் உணவு பஞ்சம் ஏற்படாது.
எதிரிகள் தொல்லை நீங்க சதய நட்சத்திர நாளில் கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் எதிரிகள் மறைவர். விபத்து தொடர்பான பயம் இருப்பவர்கள் ரேவதி நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் அந்த பயம் விலகிவிடும். பெரும்பாலும் தினசரி காலையில் முதல் முறையாக மேற்கொள்ளப்படும் அபிஷேகங்கள் இருந்து வெளிவரும் தீர்த்தத்தில்தான் அதிக பலன் உண்டு. அல்லது சில ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் என காலை வேளையில் மேற்கொள்வார்கள். அந்த தீர்த்தத்தையும் கோமுகியில் பிடித்து அருந்தலாம். மேலும் நூற்றாண்டுகளுக்கு மேல் தொன்மை வாய்ந்த ஆலயம் மற்றும் 6 கால பூஜை செய்யும் கோவில்களில் பரிகாரம் செய்வது நமக்கு அற்புதமான சிறப்பான பலன்களை தரும். இப்போ இந்த பதிவின் மூலமாக கோமுகி தீர்த்தம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக எப்படி அமைகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.